ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அறம் என்றால் தர்மம் செய்வது மட்டும் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த அறம் என்றால் என்ன என்பதனை வள்ளுவர் அடுத்த குறளிலே சொல்லுவார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம். அழுக்காறுதான் தெரியும், பொறாமை. பொறாமை இருக்கக்கூடாது. அவா, பேராசை. இந்த பொறாமைக்கு நம்ம பொருள் பார்த்தீங்கன்னா, பரிமேலழகர் எழுதுவார், பிறர் ஆக்கம் கொண்டு பொறாத தன்மை. அதான் பொறாமை. பொறாமைனா புதுசா ஒன்றும் இல்லை. அடுத்தவங்க இப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன போல இப்படி இருந்தானே, இன்னைக்கு இப்படி மாட மாளிகையோட இப்படி இருக்கிறானே அப்படின்னு அடுத்தவருடைய ஆக்கத்தை கொண்டு யார் ஒரு பொற மாட்டார்களோ அதைத்தான் பொறாமை என்று சொன்னார். எனவே அழுக்காறு, அவா, பேராசை, வெகுளி, இதனால நம்ம கோபம் வெளிப்படும். கோபம், இன்னாச்சொல், இந்த நான்கும் யார் ஒருவர் தீது என்று ஒதுக்கிவிட்டு செய்கிறார்களோ அதுவே அறம் எனப்படும். அதுவே அறம் எனப்படும் என்று சொன்னார். ஆக அறம் என்றால் இந்த நான்கையும் நீக்கி இருக்க வேண்டும். சரி, அப்ப அறம் என்னதான் செய்யும்? என்னன்னா செய், என்னன்னா செய்யாத அப்படின்னு சொல்றதுதான் அறம். உதாரணமா, பொய் பேசாதீர்கள், பிறன்மனை விரும்பாதீர்கள், இப்படி சொல்லிச்சுன்னா அது அறம். இதை செய்யுங்கள், உண்மையே பேசுங்கள், இப்படி சொல்லிச்சதுன்னா அதுவும் அறம் தான். அப்ப அறத்துப்பாலில் மட்டும்தான் அறம் இருக்குதான்னு கேட்டா, அவர் அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களாக பிரித்தாலும் கூட அறத்துப்பாலில் மட்டும் அறம் இல்லை, பொருட்பாலிலும் அறம் இருக்கிறது, காமத்துப்பாலிலும் அறம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அறத்துப்பாலிலே சொல்லுகிற அறத்திற்கு வலிமையை சொல்லக்கூடிய திருவள்ளுவர் பொருட்பாலிலே சொல்லுவார், அந்த பொருளை நீ எவ்வாறு ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் அறத்தின் வழியை ஈட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அது உன்னிடத்திலே நிலை பெற்று இருக்கும் என்று சொல்லுவார். எனவே அறம் என்பது பொருட்பாலுக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. காமத்துப்பாலிலும் அப்படிதான். நாம் இன்பம் செய்கிற பொழுது ஒரு அறத்தினுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஆக அறம் என்பது வாழ்க்கையில் நமக்கு சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வரம்பு. அந்த வரம்பை மீறாமல் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3லும் நாம் சிறப்பாக செயல்பட்டோமே ஆனால் அதுதான் அறம் சார்ந்த வாழ்வு. அப்ப நாம நல்லதை செய் அப்படின்னு சொல்றாங்க, நல்லதை செய்யாது அல்லதை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இதுக்கு 50%, அதுக்கு 50%. பரிமேலழகர் சொல்லுவார், விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும். அந்த நூல்கள் எப்படி எப்படியெல்லாம் ஒன்று செய்யணும்னு சொல்லிச்சோ அவற்றை செய்யுங்கள், எதை எதை விலக்கணும்னு சொல்லிச்சோ அதை விலக்கி விடுங்கள் என்று சொல்லுவார். அப்ப நாம நினைச்சு பார்க்கிறோம், அறம் செய்ய வேண்டுவது 50%, ஒண்ணுமே செய்யாம இருந்தா 50%. ஆக நம்ம எதுவுமே செய்யாம இருந்தாவே நம்ம 50% அற வாழ்வு வாழ்வதாக அர்த்தம். ஆக நம்ம எந்த விதமான செயலும் செய்யல, அமைதியா இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுவே நமக்கு 50% அற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அடுத்தது, இந்த அறத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். இல்லறம்னா பற்றோடு வாழ்வது இல்லறம், பற்றை விட்டு போவது பாருங்க, அது துறவரம். ஆக கணவன் மனைவியோடு திருமணம் செய்து கொண்டு நல்ல குழந்தைகளை பெற்று யார் ஒருவர் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுவே இல்லறம். அதனாலதான் இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லுவார். அந்த இல்லறத்திலே மிகவும் சிறப்பாக பேசப்படுவது அப்படின்னா, ஏன் கணவன் மனைவியோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். திருமணம் செய்து கொள்வது எதற்காக என்று சொன்னால், திருவள்ளுவர் 11 கடமைகளை சொல்கிறார். அந்த 11 கடமைகளையும் எனக்கு சொல்வதற்கு காலம் இல்லை. ஆனாலும் கூட அதனுடைய சுருக்கமாக உறவினர்களை, தன்னை, தெய்வத்தை, பிதர்களை, துறந்தார்களை, இறந்தார்களை, துவாதார்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப சிலர் கேட்கலாம், இல்லறம் துறவரம்னு 2 சொல்றீங்களே, மொத்தம் மனித வாழ்க்கையில 4 முறைகளாச்சு. ஒன்று பிரம்மச்சரியம், இன்னொன்று இல்லறம், அதாவது கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓய தொடங்கும் பருவம், ஓயும் பருவம் 4 ஆச்சு. அப்ப இல்லறத்தை மட்டும் வள்ளுவர் சொன்னாரு, பிரம்மச்சரியத்துக்கு ஒன்றும் சொல்லலையான்னு கேட்டா, அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறது இல்லறத்திற்கு ஒரு அடிப்படை ஆயத்த நிலை. எனவே சொல்லாம இல்லறத்தை மட்டும் சொன்னார். அதே மாதிரி துறவரத்துல வானப்பிரஸ்தம்ங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்த நிலை. எனவேதான் இந்த துறவரத்தை, இல்லறத்தை மட்டும் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொண்டார். அப்ப நாம் ஏன் திருமணம் செய்து கொண்டோம் சொல்றோம்? அப்ப இன்பம் தீர்ப்பதும் குழந்தை பெறுவதும் மட்டுமே இந்த இல்லறத்தினுடைய
நோக்கமானா அப்படி இல்லை, அவர்கள் அறம் செய்ய வேண்டும். அதனால அது இல்ல அறம் என்று சொன்னாங்க. இல்லத்திலே இருக்கக்கூடிய அறம் என்பதனாலே இல்லறம். பெருமாள் கூட திருக்கோயில்களிலே பார்க்கிற பொழுது கணவன் மனைவியாக பார்வதியும் சிவபெருமானுமாக இருந்து வாழ்கிறார். அதனால தேவாரத்தில் சொல்லுவாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறையில்லை, கண்ணில் நல் அகுதிரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. ஆக பெருமானே கணவன் மனைவியோடு அறம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாமளும் அந்த அறத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அறம் என்ன அறம்? பொதுவாக நிறைய அறங்கள் இருக்கு, இருந்தாலும் கூட ஒரு சில அறங்கள். ஒன்று உதாரணமாக சொன்னோம்னா விருந்தோம்பல்ங்கிற ஒரு அறம். பொதுவாக இப்போ விருந்துன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்பா வந்தார், பெரியப்பா வந்தார், சித்தப்பா வந்தார், அவருக்கு போடுறோம், இல்லை மாமா வந்தார், இவங்கள்லாம் விருந்தே கிடையாது. விருந்து என்பதற்கு புதுமை என்று பொருள். அந்த விருந்து எப்போ வராங்கன்னா புதியவர்களாக வருதல் வேண்டும். அதையும் பரிமேலழகர் ரெண்டா பிரிக்கிறார். என்னன்னு கேட்டா, நம்மை பற்றி அறிந்து முன்னரே சொல்லிக் கொண்டு வருபவர்கள், நம்மை பற்றி அறியாமல் சொல்லாமல் வருபவர்கள். இந்த இரண்டு பேரையும் இல்லறத்தான் கட்டாயமாக உபசரிக்க வேண்டும். அதுதான் விருந்தோம்பல். அப்படி அதாவது அவர் வள்ளுவரே சொல்லுவார், விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டும்பர். வேளாண்மை இங்க உதவி என்ற பொருளிலே இருக்கிறது. அப்ப இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று சொன்னார்கள். எனவே இந்த இல்லறத்தை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அன்பு கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடையும். தனியா இருக்கிற போது, பிரம்மச்சரியத்தில் இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பெற்றோரிடமிருந்து அன்பை பெறுபவனாக இருப்பான். ஆனால் திருமணம் ஆன உடனே தன்னுடைய அன்பை மனைவியிடத்தில் பரிமாறிக்கொள்பவனாக இருப்பான். அப்ப அன்பு முன்பு இருந்ததை விட விற்சரித்து கொண்டே போகிறது, அப்படியே அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு பிறகு குழந்தை வந்துச்சு வச்சுங்களேன், அந்த இரண்டு பேருடைய அன்போடு சேர்ந்து அந்த குழந்தையினுடைய மேலே அன்பு பாய்கிறது. இப்போ அந்த குடும்பம் முழுவதுமே அன்பால் திளைத்திருக்கிறது. இந்த அன்பு நாளடைவில் சமுதாயத்திற்கு செல்கிறது. அப்படி செல்லும்போதுதான் நாம அதெல்லாம் அடுத்ததான் அன்புடைமைன்னு வள்ளுவர் போட்டார். ஆக விருந்தோம்பல், அன்புடைமை, நடுவுமை, இப்படி அந்த இல்லறவியல் போயிட்டே இருக்கும். இப்ப நாம என்ன சொல்றோம், அடுத்தது கடைசியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பொருள்கள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் உரியது என்ற எண்ணம் அவருக்கு வந்துவிடும். எப்படி முதல்ல தன்னுடைய சொன்ன தன் மனைவிக்கு அடுத்த குழந்தைகளுக்கு போச்சோ, அதே போல தன்னுடைய பொருள்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு என்ற எண்ணம் வந்துவிடும். அப்பொழுது ஒருவர் சமுதாயத்திற்கு தன்னுடைய பொருள்களை மனமு வந்து அளிப்பார். ஆக சமுதாயத்திற்கு அவர் அளிக்கக்கூடியது என்று பார்க்கிற பொழுது அதை ஒப்புரவு அறிதல் என்று சொன்னார். தனி மனிதனுக்கு ஒருத்தர் கொடுத்தாருன்னா அது ஈகை, இது ஒப்புரவு அறிதல். அப்ப ஒப்புரவு அறிதல்னா சமுதாயத்துக்கு கொடுக்கிறது, தனியா ஒருத்தருக்கு கொடுக்கிறது சொன்னா அது ஈகை. இதனால ஒருத்தருக்கு கிடைக்கிறது புகழ். எனவே இல்லறத்தினுடைய இம்மை பயன் இருக்கு பாருங்க, அது புகழ். அதனாலதான் இல்லறவியலுடைய கடைசி அதிகாரமாக புகழ் என்பதை வைத்தார். இப்போ அப்படியே வளர்ந்துகிட்டே வந்த உடனே அந்த அன்பு வந்து அருளாக மாறுகிறது. புகழ் வந்துருச்சு, அன்பு வந்து அருளா மாறுது. அருளா மாறின உடனே அருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, அன்பு என்பது தொடர்புடையாக மாற்றி ஏற்படக்கூடிய அக்கறை. ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அந்த குழந்தை என்னுடைய குழந்தையாக இருந்தா அதுக்கு காட்டக்கூடிய அக்கறைங்கிறது அன்பு. ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அது யாருடைய குழந்தையோ தெரியல, இருந்தாலும் அதன் மீது ஒரு அக்கறை காட்டுகிறேன் பாருங்கள், அது அருள். இந்த அன்பு என்பது இல்லறவியலுக்கு அடிப்படை, அருள் என்பது துறவரவியலுக்கு அடிப்படை. இப்போ ஏன் இல்லறவியல் சிறப்புன்னு சொல்றாங்கன்னு ஒரு இரண்டு செய்திகள் மட்டும் சொல்றேன். ஒன்று, இல்லறவியல் ஏன் சிறப்பு என்று சொன்னால், இல்லறவியலுடைய முடிந்த முடிவு பார்த்தீங்கன்னா, இம்மை பயன் வந்து புகழ், மறுமை பயன் வந்து சொர்க்கம். இந்த துறவரவியலுக்கு பாருங்க, துறவரவியல்ல முயன்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய மறுமை பயன் சொர்க்கம். அப்ப இவர் வந்து 5 புலன்களையும் அடங்கி ஒரு துறவி என்ன பண்றாரு, சொர்க்கத்தை அடைகிறார். ஆனா இல்லறத்தார் என்ன பண்றாங்க, எல்லா அனுபவங்களையும் அனுபவித்து எல்லாருக்கும் கொடுத்து அவரும் சொர்க்கத்தை அடைகிறார். அப்பொழுது எது சிறந்தது என்று யோசித்து பாருங்கள், இல்லறம் தான் சிறந்தது என்று நாம் முடிவுக்கு வருவோம். அதனால தான் இவர் சொன்னாரு, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அப்புறம் இன்னொன்று, ஒரு
துறவி இருக்கார், அவரு தனக்கு ஏற்பட்ட பசியை பொறுத்து கொண்டு இருப்பார். ஆனா அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லறத்தான் தன்னுடைய பசியையும் தீர்த்துக் கொள்வார், உறவினர்களுடைய பசியையும் தீர்ப்பார். அந்த துறவி இருப்பாருங்க, அவருடைய பசியையும் தீர்ப்பார். எனவேதான் அவர் தன்னுடைய பசியை மட்டும் பொறுத்துக் கொள்வார், இவர் மற்றவர்களுடைய பசியையும் பொறுத்து தீர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்ததனாலே தான் இல்லறை அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொன்னார். அப்ப அந்த ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க இல்லறத்தாருக்கு, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்த இல்லறத்தாருக்கு அங்கே இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை,